ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட டைட்டில் வந்து மை ரொமான்டிக் ஹஸ்பண்ட். இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் 11th ஜூலை கேட்டிருந்தாங்க. அன்றைக்கி அவங்களோட பர்த்டே. பட் என்னால் அன்றைக்கி போட முடியல, கொஞ்சம் டைம் பத்தலை. அதனால தான் நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது பின்னாடிலேருந்து ஜிம்மின் தான் அப்படியே அமைதியாக எந்த சவுண்டு போடாமல் அப்படியே உங்கள் ஷோல்டரில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஐயோ ஜிம்மன் நீயா? ஏன் ஜிம்மன் இப்படி எப்போ பார்த்தாலும் பயமுறுத்துற? இப்படியெல்லாம் பண்ணாத ஜிம்மன். வயன் இப்படி பண்ண எனக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவியா? ஆமாம் பண்ணுவேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. பட் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அவங்க முகம்லாம் அப்படியே செவந்து போயிருக்கே. அப்படியே நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் சும்மா நடிக்காதடி அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காராரு. என்ன ஜிம்மன் உன்னோட ஒர்க் முடிஞ்சிச்சா என்ன? இங்கே என் பக்கத்தில் உட்காந்துட்ருக்க. அப்பயே ரொம்ப ஓவராக பேசினேன். எனக்கு ஒர்க் இருக்குது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வயன்னு. இப்போ என்ன? பையன் அதுக்கு தான் கோச்சிக்கிட்டியா? இங்கே பாருடி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னால் எப்படியே ஒர்க் பண்ண முடியும்? அதனால தான் உன்னை வெளில போக சொன்னேன். அதுக்கே நீ கோச்சிக்கிற? போதும் ஜிம்மன், உனக்கு என்ன பிடிக்கல அதனால தான். ஏய் என்னடி இப்படி சொல்கிற? ஆமாம், கல்யாணம் ஆகி 5 months முடிஞ்சிருச்சு. நீ என்ன லவ் பண்ணுறது கம்மியாக இருக்கும்ல? ஏய் என்னடி லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க? பாத்தியா என்ன லூசுன்ற? ஐயோ வயன், நீ இருந்தாலும் ரொம்ப தான் யோசிக்கிற. இவ்வளோலாம் யோசிக்கிறவள வச்சுக்காத. இப்போ என்ன சொல்ல வர? நான் ரொம்பவே யோசிக்கிறேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? ஐயோ உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? நீ என்ன பீரியட்ஸில் இருக்கியா என்ன? இல்லையே. அப்புறம் ஏன்டி இப்படி ஆடுற? இப்போ என்ன சொல்ல வர ஜிமன்? ஐயோ இங்கே வாயேன். இல்லை என்னால் முடியாது. இங்கே வா வயன் அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சி அப்படியே அவரோட லேப்ஸில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்களும் அவரையே பார்க்க. அப்போ அவர் அவங்க ஹிப்ஸை சுற்றி ஹேண்டர் அப் பண்ணிக்கிட்டு, இங்கே பாருடி, உன்னை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். அதனால தான் உன்னை முன்னாடி வச்சுக்கிட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியாது. என்னோடய மைண்ட் வேறு எங்கேயோ தாண்டி போகும். அதனால தான் உன்னை வெளில போக சொன்னேன். அதுக்கு நீ என்ன இப்படி கோச்சிக்கிற? நானே உன் பக்கத்தில் ஆசையாக உட்காந்தா நீ திடீர்னு அப்படி சொல்கிற. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் சொல்ல? சாரி வயன், ஐம் சாரி. என்னாலலாம் கன்வின்ஸ் ஆக முடியாது. சரி ஓகே, உனக்கு இப்போ என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுப்பியா? கண்டிப்பாக கொடுப்பேன். நீ கேட்டால் கொடுக்காமலையா இருக்க போகிறேன் அப்படின்ட்டு ஜிம்மின் வேறு மாதிரி யோசிச்சு சொல்ல. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி டீப்பாக யோசிக்கிறீங்க. அவரும் அவங்க ஃபேஸை தான் பார்க்குறாரு. அப்படி என்ன அவ கேட்க போகிறா அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் ஜிம்மின் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவரோட செஸ்ட்டில் தான் நீங்கள் கோலம் போட்டுட்ருக்கீங்க. அதை ஜிம்மின் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு வேறு எங்கேயோ போக, எனக்கு உனக்கு எனக்கு சொல்லுவையன், உனக்கு என்ன வேணும்? எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும். பஞ்சு மிட்டாயா? ஆமாம், எனக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. அது நான் எப்போ சாப்பிட்டது தெரியுமா? நான் காலேஜ் படிக்கும்போது சாப்பிட்டது. அதுக்கப்புறம் என்னால் சாப்பிடவே முடியல. திடீர்னு எனக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும் போல் இருக்குது. எனக்கு வாங்கிட்டு வரியா? ஐயோ பைத்தியக்காரி. என்ன? நீ வேறு ஏதோ கேட்பேன்னு நினச்சேன். வேறையா? வேறு என்ன கேட்க போகிறேன்? என்னோட லூசு பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்கள் கணத்தை பிடிச்சி அப்படியே கிள்றாரு. நீங்கள் ஜிம்மன் வலிக்கிட்டோம், உனக்கு நல்லா வலிக்கிட்டோம். என்னோடய ஆசையை எப்படி பாலாக்கிட்டியே. ஆசையா? உனக்கு என்ன ஆசை? ஏன் கேட்டால் அப்படி நிறைவேற்ற போறியா என்ன? சொல்லு ஜிம்மன், நீ மட்டும் எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி தந்தா உன்னோட ஆசையும் நான் நிறைவேற்றுறேன். என்ன ஓகேவா? ஓ நிஜமாக தான் சொல்கிறியா? ப்ராமிஸ் ஜிம்மன். அதுக்கப்புறம் பேச்ச மாற்ற மாட்டியே? நான் எதுக்கு மாற்ற போகிறேன்? நான்லாம் எதுவும் மாற்ற மாட்டேன். பிங்கி ப்ராமிஸ் கூட பண்ணுறேன் ஜிம்மன். ஓகே அப்போனா ஓகே. ஒரு 20 minutes இங்கே இந்த சோஃபாலே உட்காந்துட்டுரு. டிவி பார்த்துக்கிட்டு இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் அவங்கள தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே எழுந்திரிச்சு போக, நீங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு எங்கே ஜிம்மன் போகிற? நீ தான் பஞ்சு மிட்டாய் வேணும்னு கேட்டியே, அதான் வாங்க போகிறேன்.
ஜிமின் டைம் என்னன்னு தெரியுமா? என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு ஜிமின் திரும்பி பார்த்தா 10 மணி ஆகுது. என்ன 10 மணி ஆயிடுச்சா? 10 மணி ஆயிடுச்சு. இந்த டைமில் எங்கே கிடைக்கும் பஞ்சு மிட்டாய்? நீங்கள் இங்கே இருங்க, நாளைக்கு வாங்கிக்கலாம். இல்லை வயன், நீ என்கிட்ட ஆசையாக கேட்டிருக்க, நான் அதை நிறைவேற்றி தான் தருவேன். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஜிமின் இன்னி இடத்துல எங்கேயும் கிடைக்காது ஜிமின், நைட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கே போயிருந்துருப்பாங்க. வயன் எங்கேயாச்சும் கண்டிப்பாக இருக்கும், நான் கண்டுபிடிச்சி உனக்காண்டி வாங்கிட்டு வந்தே தருவேன் அப்படின்ட்டு ஜிமின் அவரோட ஆசையை அவங்கக்கிட்ட நிறைவேற்றிக்கணுன்ட்ருக்காண்டி அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நீங்களும் இவன் சொன்னால் கேட்க மாட்டான், அலைஞ்சு தெரிஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் வரப்போகிறான் அப்படின்ட்டு நீங்களும் ஜிம்னை பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. எங்கிட்ட ஜிமன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. அப்போ உங்களுக்கு இவன் 20 மினிட்ஸில் வரேன்னு சொன்னானே, இன்னும் வரக்கானோம், இவ்வளோ லேட் ஆகுது, என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிமின் கால் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எங்கே போனா இவன் அப்படின்ட்டு கண்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து வாசல்கிட்ட தான் நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா டைம் வேக வேகமாக ஓடிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் ஜிமின் வரலையே அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப பதட்டமாகுது. நான் மூடிட்டு சைலண்ட்டாக இருந்திருக்கலாம். அவன் கேட்டானேன்னு இப்போ போய் சொன்னேன். அவன் என்னன்னா எனக்கு வாங்கியே தருவேன் போனான், அது இந்த நேரத்தில். ஏன் ஜிமின் எங்கே இருக்க நீ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் பதட்டமாக நடந்துக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ திடீர்னு மழை வேற ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ, மழை வேற வருதே. ஜிமினுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கால் பண்ணுறீங்க. இந்த வாட்டியும் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டு அப்படியே வாசலில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி நீங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. என்னால் தான் இவன் இப்படி போய் மலையில் திரிஞ்சிட்ருக்கான், என்ன சொல்லணும், ஏன் வயன் நீ, அவன் சொன்ன மாதிரி நீ பெரிய லூஸு தான் அப்படின்ட்டு உங்களே நீங்கள் திட்டிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாசலில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி உங்கள் காலை அப்படியே கிட்ட வச்சுட்டு அது மேலேயே சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்போது அப்படியே கார் சவுண்டு கேட்க அப்போ தான் நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிமினோட கார் தான். உள்ள ஜிமின் உட்காந்துருக்காரா? அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. அப்போ ஜிமினும் காரை வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே அவர் மலையில் அப்படியே ஓடி வராரு. அப்போது ஓடி வந்து, அயன் நீ இங்கே என்ன பண்ணுற, உன்னை உள்ளே தானே உட்கார சொன்னேன். அப்போ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே, உனக்கு என்ன பைத்தியமா, எவ்வளோ டைம் ஆச்சு, 20 மினிட்ஸில் வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமா உனக்கு அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்டு ஜிமினை அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன வயன் இப்போதைக்கு நான் அடிக்கிற, என்ன ஜிமன் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண, நீ ஏன் எடுக்கவே இல்லை, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா. என்னடி, நான் எங்கே போகிறேன், நான் மறுபடியும் உன்கிட்ட தானே வரப்போகிறேன், நான் எங்கே போனாலும் மறுபடியும் உன்கிட்ட மட்டும்தான் வருவேன், நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற, இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க அப்படின்ட்டு கண்ணெல்லாம் ஜிமின் தொடச்சி விடுறாரு. அப்போ அவர் கையே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அப்போ நீங்கள் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, பாரு உன் கை எவ்வளோ சில்லுன்னு இருக்குது, மலையில் வேலை நனைஞ்சிருக்கு, வா ஃபஸ்ட்டு உனக்கு தலையை தோட்டி விட்றேன் அப்படின்ட்டு ஜிமினை கூப்பிட்டு போக. அப்போ ஜிமின், இருவயன், என்ன ஜிமின் நீ பஞ்சு மிட்டாய் கேட்டியே, அதுதான் பெரிய பெரிய தப்பு, அது கேட்டது தான் தப்பு, அதனால்தான் நீ வெளில போயிட்டு பாரு எவ்வளோ நேரம் கழிச்சு வர, நான் கால் பண்ணினே நீ ஏன் எடுக்கவே இல்லை. அதுவா வயன், நான் சார்ஜிங் போட மறந்துட்டேன், திடீர்னு அது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால தான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. ஃபோனை கரெக்டாக கூட உன்னால் சார்ஜிங் போட்டு வச்சுக்க முடியாதுல்ல ஜிமின். சரி வயன், இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற, பின்ன கோவப்படாமல் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப தேம்பி அழுகுறீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நீங்கள் அவர் நினச்சி ரொம்ப பயந்துட்டீங்கன்னு மட்டும் தெரியுது. அவர், இப்போ எதுக்கு நீ சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டுருக்க, பின்ன அழுகாமல் என்ன பண்ண சொல்கிற. அப்போ ஜிமின் அப்படியே ஒரு ஜாக்கெட்குள்ளேருந்து ஒன்று எடுக்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை, பஞ்சு மிட்டாய் தான். அவர் அப்படியே ஒரு பஞ்சு மிட்டாயை எடுத்து உங்ககிட்ட நீட்டாக, நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தீங்கள, பஞ்சு மிட்டாயை பார்த்தானே அப்படியே நிமிர்ந்து ஜிமின் தான் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, நீ கேட்டதை நான் நிறைவேற்றிட்டேன் பார்த்தியா அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. அப்போ நீங்கள், நீ ரொம்ப பெரிய பைத்தியம் ஜிமின். என்ன பைத்தியமா? ஆமாவேன், அது உண்மைதான், நான் உன் மேல் தான் ரொம்ப பைத்தியமாக இருக்கேன் அப்படின்ட்டு அந்த நிலைமையிலையும் அவர் ஒரு பிக்கப் லைன் சொல்ல. நீங்கள் அப்படியே அவரை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு பார்வையில் அவரை பார்க்க. என்ன பார்க்குற, இந்தா உனக்காண்டி தான் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ சொன்ன மாதிரி எங்கேயும் கிடைக்கல தெரியுமா. அதுக்கப்புறம் நல்ல வேலை ஒரே ஒரு கடை மட்டும் க்ளோஸ் ஆக போயிட்டு இருந்துச்சு, அப்போ தான் போய் உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தேன். இது வாங்குறது ரொம்ப முக்கியமாக, லேட் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னே நீ வீட்டுக்கு தானே வந்திருக்கணும் ஜிமன், நீ கேட்டு அதை வாங்கிட்டு வராமல் இருந்தா நல்லா இருக்குமா வயன்.
அப்படின்ட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்ல, அவ்வளோதான் நீங்கள் ரொம்பவே மெல்ட் ஆயிட்டீங்க. அப்படியே அந்த பஞ்சு மிட்டாய் வாங்குறீங்க. வாங்கிட்டு ஒரு மாதிரி ஜிம்மில் தான் நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி பார்க்க, இப்போ என்ன, இப்போ ஏன் இன்னும் நீ அழுகிற மாதிரியே பார்த்துட்ருக்க, நான் தான் நல்லா தானே இருக்கேன், நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்ல வர, நீங்கள் அப்படியே அவர் வாயை க்ளோஸ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்க, இங்கே பாரு ஜிமின், இப்படியெல்லாம் பேசுகிற வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அப்போ ஜிமின் ஓகேடி, நான் இன்னொரு வாட்டி அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவரு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. நீ ஃபஸ்ட்டு உள்ளே வா அப்படின்ட்டு ஜிம்னை கூப்பிட்டு போகிறீங்க. உள்ளே கூப்பிட்டு போய் அவரோட அந்த ஓவர் கோட், அதுக்கப்புறம் அவரோட ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு அவர் தலையை தான் நல்லா தோட்டி விட்டுட்ருக்கீங்க. அதே நேரத்தில் அவர் கண்டி போய் நீங்கள் அப்படியே சூடாக தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறீங்க. இந்த ஜிமின் ஃபஸ்ட்டு சூடாக இந்த தண்ணியை குடி அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மினை நல்லா தோட்டி விட்டுட்டு அவருக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிக்க, அப்போ நீங்கள் அப்படியே ஜிம்மினை திரும்பி பார்த்து, என்ன ஜிமின் இரு, உனக்கு போய் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன். இல்லை வயன் இங்கே வா. ஐயோ இரு ஜிமின், குளிரும் உனக்கு. எனக்கு குளிரெல்லாம் இல்லை வயன், இங்கே வாயன் அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சி இழுத்து அவர் லேப்ஸில் மறுபடியும் உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவங்களே பார்க்க, நீங்களும் அவரே தான் பார்க்குறீங்க. என்ன ஜிமின், என்ன வயன், நீ ஆசாசியாக கேட்டது தானே, இந்நேரத்தில் போய் உனக்காண்டி பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நீ என்னண்ணா அதை அப்படி விசாரித்து வச்சுருக்க. விசாரிச்சேண்ணா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா டேபிளில் ஒரு ஓரத்தில் வச்சுருக்கீங்க. ஜிமின் அங்கே தானே வச்சுருக்கேன். ஆமாம், உனக்காண்டி ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். நீ அதை ரசித்து சாப்பிட்ற அழகை நான் பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னண்ணா அதை அங்கே போட்டு வச்சுருக்க. ஜிமின் நான் சாப்பிட்றேன், ஃபஸ்ட்டு நீ குளிரில் இருப்ப, மலையில் வேறு நனைஞ்சிருக்கல, நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். இல்லை நீ ஃபஸ்ட்டு அதை சாப்பிடு. ஜிமின் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் வயன், பண்ணு அப்படின்னு ஜிமின் சொல்ல, நீங்கள் சரி ஓகே இரு அப்படின்ட்டு நீங்கள் போய் அப்படியே அந்த பஞ்சு மிட்டாய் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அவர் லேப்ஸ்லேயே உட்காடுறீங்க. அவரும் அப்படியே அவங்களே தான் பார்த்துட்ருக்காரு ஒரு மாதிரி ரசித்த மாதிரி. அப்போ நீங்களும் அப்படியே அந்த மேலே ஒரு கவர் இருக்கும்ல, அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. பஞ்சு மிட்டாய் ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் ஜிமின் பஞ்சு மிட்டாய் இவ்வளோ பெருசாக வருமா என்ன? இவ்வளோ பெருசாலாம் வராது, பட் உனக்காண்டி ஸ்பெஷலாக நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து இவ்வளோ பெருசாக பண்ணி உனக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல, அப்போ நீங்கள் அந்த பஞ்சு மிட்டாயை தான் பார்க்குறீங்க. அது வேறு ஹார்ட் ஷேப்பில் இருக்கு. ஹார்ட் ஷேப்லலாம் பஞ்சு மிட்டாய் வருமா என்ன? ஏன் வராது, வருமே, உனக்காண்டினா கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க அவரை பார்த்து. ஃபயன் நீ இந்த மாதிரி சிரிக்கிறத பார்க்குறதுக்காண்டி தான் உனக்காண்டி இதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படியே ஜிமினை தான் ஒரு மாதிரி லவ்லியாக பார்க்குறீங்க. அப்போ ஜிமினை உங்களே பார்த்துட்ருக்க. அப்போ உங்களால் அவரோட ஐ கான்டாக்டை ரொம்ப நேரம் பார்க்க முடியல. ஏன்னா உங்களுக்கு வேறு எங்கேயோ தாட்ஸ் போயிட்டுருக்கா. ஜிமினும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதனால நீங்கள் அப்படியே திரும்பிட்டு அப்படியே பஞ்சு மிட்டாயை எடுத்து சாப்பிட்றீங்க. அப்போ ஜிமின் வயன் சொல்லு ஜிமின், நீ கேட்டதை பண்ணிட்டேன், நீயும் நான் கேட்டதை பண்ணுவதானே? அப்போ நீங்கள் அப்படியே சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணி, என்ன உனக்கு என்ன ஜிமின் வேணும்? நீ கேட்டதை என்னால் இப்போ போய் வாங்கிட்டு வர முடியாதே, மழை பெய்யுதே அப்படின்ட்டு நீங்கள் வெளில பார்த்துட்டே அப்படியே சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் உங்களோட ஹக்கை இன்னும் டைட் பண்ணிவிட்டு, வயன் நீ எனக்கு வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை, கொடுத்தா மட்டும் போதும். கொடுக்கணுமா? என்கிட்ட என்ன இருக்குது? ஓ பஞ்சு மிட்டாய் கேட்குறியா அப்படின்ட்டு நீங்கள் பஞ்சு மிட்டாய் எடுத்து ஜிமினுக்கு அப்படியே ஊட்ட போக, அப்போ அவர் அவங்க கையை பிடிச்சி, நான் இதை மட்டும் கேட்கல, இந்த பஞ்சு மிட்டாயை இவ்வளோ நேரமாக சாப்பிட்டுட்டு இருந்த ஒன்றையும் தான் கேட்குறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அப்படியே நீங்கள் ஜிமினை தான் ஆடி போய் எதுவுமே பேசாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன கொடுப்பியா அப்படின்ட்டு கேட்க, நீங்கள் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. நீ தானே சொன்ன நீ கேட்டதை நான் பண்ணேனா, நான் கேட்டதையும் நீ கொடுப்பேன்னு. இப்போ என்ன வயன் இப்படி இருக்க, எந்த ஆன்சரும் பேசாமல் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டே உங்கள் கையில் இருக்க அந்த பஞ்சு மிட்டாயை உங்கள் கையிலேருந்தே அப்படியே எடுத்து அவர் வாயில் வச்சு அந்த பஞ்சு மிட்டாயோட உங்கள் கையும் டேஸ்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் பாடியே ஒரு மாதிரி கோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் அவர் தான் பார்க்குறீங்க. உங்கள் ஹார்ட் பீட் வேறு எக்கு தப்பாக துடிச்சிட்ருக்கு. இப்போ ஜிமினிக்கு அந்த சத்தம் நல்லா கேட்டு அவர் அப்படியே சிரிக்கிறாரு. என்ன வயன் உன்னோட ஹார்ட் பீட் விட்டால் வெளில வந்து விழுந்துரு போல. என்ன ஜிமின்
ம். ஏன் உன்னோட ஹார்ட் பீட் ஏன் இப்படி துடிக்குதுன்னு நான் கேட்குறேன். அ அது அது தெரியல ஜிமின். நீ விட்றியா? நான் போய் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அப்படியே போகிறீங்களா? அப்போ ஜிமின் அப்படியே எந்திரிச்சு வந்து உங்கள அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படியே நடந்து போக, ஜிமின் என்ன பண்ணுற? நீ இங்கே இரு, நான் மட்டும் போய் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். எதுக்கு வயன் ட்ரெஸ் எல்லாம் தேவையில்ல, உனக்கும் தேவையில்லன்னு தான் நினைக்கிறேன். ஆ என்ன? அப்போ ஜிமின் ஒரு மாதிரி உங்களை பார்த்து ஸ்மிக் பண்ணிட்டே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு தெரியுது அவர் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்காரு, என்ன தான் பண்ண போகிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் நீங்கள் ஜிமின் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்கட்டா? ஆ தூங்குறியா? நீ இறக்கி விட்டனா நான் பெட்ரூம் போய் தூங்குவேன். நம்ம 2 பேர் பெட்ரூம் தானே வயன் போயிட்டுருக்கோம். ஆமாம், ஆனால் நீ வேறு எதுக்கோ தானே கூப்பிட்டு போயிட்டுருக்க, அதனால தான் சொல்கிறேன், எனக்கு தூக்கம் வருது. நான் எதுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன்? ஏன் நீ கேட்டியே. நான் என்ன கேட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் தெரியாத மாதிரியே வேணும்னே கேட்குறாரு. நீங்கள் ஜிமின் விளாடாத ஜிமின். நான் விளாட்லவேன், ரொம்ப ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஃபேஸை சீரியஸாக வச்சுட்டு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் வேணாமே. வேணாமா? இல்லை வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் தலையாட்டுறீங்க. அப்போ ஜிமின் ஆனால் எனக்கு வேணுமே அப்படின்ட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே சொல்ல, நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு கெஞ்சத்துக்குள்ளேயே உங்கள் ரூம் வந்துருச்சு. ஜிமின் ஒரு கையால் அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை அப்படியே ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே கீழே தான் இறக்கி விட்றாரு. நீங்கள் இதாண்டா சாக்கு அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே போய் ஜிமின் நான் போய் தூங்குறேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்ட்டு போய் அப்படியே பெட்டில் படுக்க போகிறீங்க. அப்போ ஜிமின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே உங்கள் கையை பிடிக்க, நீங்கள் ஜிமின் அப்படின்னு திரும்பி ஜிமினை தான் பார்க்குறீங்க. அவர் எங்கே போகிற நீ அப்படின்ட்டு பிடிச்சி உங்களை இழுக்க, நீங்கள் அப்படியே போய் அவர் செஸ்ட்டில் தான் மோதுறீங்க. அப்போ அவர் அப்படியே அவங்க ஹிப்பை சுற்றி ஹேண்டர் ஆப் போட்டுக்கிட்டாரு. ஏன்னா நீங்கள் மறுபடியும் ஓடி போயிட்டீங்கன்னா அதனால தான் டைட்டாக அவங்கள பிடிச்சிட்ருக்க. ஜிமின் நம்ம என்ன பிளான் போட்டிருந்தோம், கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் வேணாம் தானே, நீ ஏன் இப்படி பண்ணுற? ஏன் ஏன் வேணாம்? நம்ம பண்ணலாம் வயன். ஜிமின் மறந்துட்டியா, நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தோம்? நம்மளுக்கு பாப்பாலாம் வேணாம், கொஞ்சம் லேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே பேசியிருந்தோம். நீ என்னன்னா என்கிட்ட இப்படி பண்ணுற? ஆமாம் பேசியிருந்தோம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் நீ என்கிட்ட பாரு எப்படி நடந்துக்கிற. எப்படி நடந்துக்கிட்டேன்? ஜிமின் சும்மா விளாடாத, நான் ரொம்பவே சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். தெரியுதே, நானும் சீரியஸாக தான் பேசிகிட்ருக்கேன். பாப்பா தான் வேணான்னு டிசைட் பண்ணியிருந்தோம், அதுக்குன்னு இதெல்லாம் வேணான்னு நான் சொல்லவே இல்லை வயன். அப்போ நீங்கள் ஜிம்னோருமே பார்த்துட்டு, ஜிமின் ஏன் நீ இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற, ஏன் எனக்கு குழப்பி விடுற? அது எப்படி, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் தானே பாப்பா ஃபார்ம் ஆகாது, அதுக்கு தான் நிறைய வலி இருக்கே வயன் அப்படின்ட்டு போய் அவரோட ட்ராயர் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே நிறையா வச்சுருக்காரு பேக்கெட்டாக. அதை பார்த்தோன்னே நீங்கள், அப்போ நீ எல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கல்ல? ஆமாம், ஆனால் இதெல்லாம் நம்ப முடியாது ஜிமின். என்ன வயன் நம்ப முடியாது? ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணால் என்ன ஆக போகுது சொல்லு? நாம் 2 பேரும் பிளான் போட்ட மாதிரி பாப்பாலாம் ஃபார்ம் ஆகாது. அப்புறம் என்ன வயன் உனக்கு? ஜிமின் என்ன, உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா? இல்லை ஜிமின், அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன தான் வயன் உனக்கு பிரச்சனை? கொஞ்ச நாளைக்கு நான் பாட்டில் அமைதியாக தானே இருந்தேன், சின்ன சின்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரிகரான மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு நீ வேணும்னு தோணுச்சு, அதனால தான். நீ என்னோடய ஒய்ஃப் தானே, எனக்கு அந்த ஆசை கூட வரக்கூடாதா என்ன? எனக்கு அந்த உரிமை இல்லையா வயன்? சொல்லு. இல்லை ஜிமின், உங்களுக்கு இருக்குதா? இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் என்ன, உனக்கு என்ன பிடிக்கலையா? என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா சொல்லு, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு ஜிமினுக்கு கொஞ்சம் கோவன்ட்டு அவர் அப்படியே அங்கேருந்து கிளம்ப. அப்போ நீங்கள் தான் கையை பிடிச்சிட்டு, சாரி ஜிமின், இதுக்கு எதுக்கு நீ இப்படி கோச்சிக்கிற? பின்ன நீ பாரு எப்படி பண்ணுற, நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன், ஆனால் நீ இப்போது என்னோடய மூடே ஸ்பாயில் பண்ணிட்டவன். ஒன்றும் வேணாம், உனக்கு தான் தூக்கம் வருதுன்னு சொன்னால, போய் தூங்கு போ அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே போய் ஒரு ஷர்ட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவர் அப்படியே வாஷ்ரூம்க்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காண்டி போகிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே போய் பின்னாடி ஜிம்னை பேக்கப் பண்ணுறீங்க. அவர்
இப்போ மட்டும் எதுக்கு வந்து ஹக் பண்ண? உனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, தூக்கம் வருதுல்ல உனக்கு, போ தூங்கு போ, நல்லா தூங்கு போ அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரா. அப்போ நீங்கள் சாரி ஜிமன், ஏன் நீ இப்படி கோச்சிக்கிற? நீ இப்படிலாம் கோச்சிக்காத ஜிமன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பின்னா நீ பண்ணுறது மட்டும் நல்லா இருக்கா? சாரி தான் சொல்கிறேன்ல, அப்படியே நான் மன்னிக்க மாட்ற. எனக்கு ஒரு பயம், பாப்பா ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கே நம்ம டைம் எல்லாம் போயிடும். நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்க கொஞ்சம் கூட டைமே கிடைக்காது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்கு நீ என்ன இப்படி கோச்சிக்கிற ஜிமன்? வயன், அதுக்குன்னு என்ன இப்படியே தனியாகவே இருந்துடலாம் சொல்ல வரியா? இல்லை, ஆனால் போதும் வயன், போதும். உனக்கு இப்போ பிடிக்கல அவ்வளோதானே, நான் புரிஞ்சுக்கிறேன் சரியா? இல்லை, நீ கோவமாக சொல்கிற. இல்லை, நான் கோவமாலாம் சொல்ல, நீ போய் தூங்கு போ. ஜிமன், நிஜமாவே நீ கோவமாக இல்லை தானே? ஆமாம், கோவமாக இல்லை தான் அப்படின்ட்டு ஜிமன் இன்னும் கோவமாக தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவர் வாய்ஸ் மூலமாகவே. அப்போ நீங்கள் இவனை வழி கொண்டு வர வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஜிம்னோட அந்த பேரான முதுகில் அப்படியே நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கூசி அப்படியே நிற்க, ஏய் இப்போ என்ன பண்ண? ஏன் உனக்கு தெரியலையா என்ன? வயன், நீ தானே வேணாண்ணா, இப்போ என்ன உஸ்பேதி பார்த்துட்ருக்க? இல்லை ஜிமன், அது வெள்ளை வேற ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. மழை வேற பாரு எப்படி வந்துட்டுருக்கு, அந்த சவுண்ட் செம்மையாக இருக்குது. நைட் டைமில் அந்த நிலா வெளிச்சம் அண்ட் நான் இப்படி ஹக் பண்ணிட்டுருக்கோம். அதனால் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, நீங்கள் இப்போ தான் ஜிம்மினோட அந்த ட்ராக்லேயே போக ஆரம்பிக்கிறீங்க. இங்கிட்டு ஜிம்மன், இவன்னா மாற்றி மாற்றி பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் ஜிம்மின் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அப்பயே ஒரு மாதிரி பேசுகிறீங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஜிம்மின் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் வேணாம் நடம் பிடிச்சிங்க. இப்போ ஜிம்மின் வேணாம் போய் தூங்கு அப்படின்ட்டு சொல்லும் போது நீங்கள் வேணும்னே ஜிம்மின் கிட்ட இப்படி வம்பிழுத்துட்ருக்கீங்க. அதனால ஜிம்மின் அப்படியே திரும்பி அவங்கள பார்த்து, உனக்கு என்ன தாண்டி வேணும்? நீ தான் வேணும். என்ன? நீ தான் வேணும். வயன், வேணாம். என்ன வேணாம்? அதான் வேணுன்றல ஜிமன். வயன், நீ நிஜமாவே சொல்கிறியா? அதுக்கப்புறம் அடம் பிடிக்கக்கூடாது, கத்தக்கூடாது. நான் எதுக்கு கற்று போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜிமன், ஓ அப்போ நீங்கள் கத்த மாட்டீங்க? இல்லையே, நான் கத்த மாட்டேனே அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் ஒரு மாஸ் மிக் பண்ணிவிட்டு, ஓ அப்படியா கதை, சரி பார்ப்போம் நீ கத்துறியா இல்லையான்னு இப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே அலையே கற்றுக்கிட்டு போய் பெட்டில் போட நீங்கள் அப்படியே லைட்டாக பவுன்ஸ் ஆகுறீங்க. அப்போ ஜிமின் ஃபஸ்ட்டே ஷர்ட்லாம் தானே இருக்கார். அவர் அப்படியே அவங்க மேலே வர பார்க்க நீங்கள் அப்படியே உருண்டு சைடுக்கு போயிட்டீங்க. அப்போ ஜிமின், என்ன என்கிட்ட மறுபடியும் உன்னோட விளாட்டை காமிக்கிறியா? உன்கிட்ட காமிக்காமா வேறு யார்கிட்ட காமிக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே பெட்டுக்கு அந்த சைட் போயிட்டீங்க. ஜிம்மின் விடுவாரா? அவர் பாட்டில் அமைதியாக போயிட்டு இருந்திருப்பார். நீங்கள் தான் வேணும்னே அம்புழுத்து விட்டீங்க. இப்போ ஜிம்மின் கிட்டேருந்தே தப்பிச்சோட பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மின் நான் சும்மாவா இருப்பார்? என்னை நீ ரொம்பவே ட்ரிகர் பண்ணி விட்டடி. இப்போ பாரு ஜிமின், உன்னோட புருஷன் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை துரத்திட்டு இருக்காரு. நீங்களும் ரூம்குள்ளே அங்கேயும் இங்கேயும் பெட்டு மேலே தாவுறது குதிக்கிறது அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கீங்க. ஒரு கட்டத்தில் ஜிமின் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணுறாரு. நீங்கள் பிடிச்சியா? இப்போ நீங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன்டி. ஜிமின், அது நான் சும்மா தான் பண்ணேன். நீ ரொம்ப கோவமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன். அதனால நீ இப்போ நீ விட்டனா நல்லாயிருக்கும். என்ன விடணுமா அப்படின்ட்டு இன்னுமே உங்களோட ஹக்கை டைட் தான் பண்ணுறாரு. உங்களுக்கு வயிறு வலிக்குது. ஜிமன், வலிக்குது. வலிக்கட்டும், உனக்கு நல்லா வலிக்கட்டும். என்கிட்ட நீ ரொம்பவே விளாண்டுட்ட. ஜிமின் சாரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமின் பக்கமாக திரும்புறீங்க. அப்போ ஜிமினும் உங்களையே பார்த்துட்ருக்க. நீ பார்க்குறதே சரியில்லை. ஆமாம், சரியில்லை தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்க அப்படியே கீழே போகுது அவரோட கண். அப்போ நீங்கள் ஜிமின், என்ன? அது நாம் வா போய் நல்லா படுத்து தூங்கலாம். இந்த மலையில் தூங்கினா நல்லா தூக்கம் வருமா.
ஓ! அப்படியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல. அந்த வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம். சரியா? அப்படின்ட்டு ஜிமினும் அப்படியே சொல்ல, நீங்க இவன்ட்டருந்து தப்பிக்க முடியாது போலயே அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணாமல் அப்படியே இழுத்து அங்கே இருக்க செவுத்துல அப்படியே உங்களை பின் பண்ணுறாரு. அதுவரை ஜன்னலாக இருக்க போக லைட்டாக ஜன்னலையும் அப்படியே திறந்து விடுறாரு. அப்போது மழை துளிகள் எல்லாம் அப்படியே உங்கள் ரூமுக்குள்ளே தான் வருது. அதுவும் உங்கள் 2 பேரும் மேலே தான் லைட்டாக பட்டுட்ருக்கு. அப்போ நீங்கள் ஏய் ஜிமின் என்ன பண்ணுற? மழை துளிகள் உள்ளே வருது பாரு. வரட்டும், அதுக்கு தான் ஓப்பன் பண்ணேன். ஆ என்ன? இது ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குன்னு நீ தானே சொன்ன. இப்போ வா, இந்த மலையோடையே நம்ம 2 பேரும் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ என்ன அப்படி நீங்கள் சொல்ல. அப்போ உங்களை அப்படியே இழுத்து அந்த ஜன்னல் வழியாக அப்படியே லைட்டாக உங்களை சாய்க்கிறாரு. அப்போ உங்கள் ஃபேஸில் அப்படியே அந்த மலை துளிகள் விழுக நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு ஜிம்னை தான் பார்க்குறீங்க. ஜிமின் என்ன பண்ணுற? விழுந்துட போகிறேன். நான் தான் இருக்கேன்ல, உன்னை டைட்டாக பிடிச்சிருக்கேன், எப்படி நீ கீழே விழுவ அப்படின்ட்டு அவரும் அப்படியே கொஞ்சம் வெளில வராரு. அவர் அப்படியே உங்கள் மேலே இருக்க உங்கள் ஃபேஸில் அவ்வளவா அந்த தண்ணீர் படல. அப்போ நீங்கள் ஜிமின் நீ நனைஞ்சிட போகிற. பரவாயில்ல, நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்ட்டு உங்களால் பேசக்கூட முடியல. நீங்கள் அப்படியே ஜிமினை தள்ளுறீங்க. அப்போ ஜிமின் உங்களை டைட்டாக பிடிச்சி உங்களை ரொம்ப டீப்பான கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மலையில் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்காக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களுமே கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதெல்லாம் அப்படி தான், ஸ்டார்டிங்கில் நீங்கள் வேணாம் தான் சொல்வீங்க. ஆனால் உங்களுக்குமே இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். எல்லா டைமுமே நீங்கள் வேணாம் தான் சொல்வீங்க. ஆனால் ஜிமின் தான் உங்ககிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமா நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தான் எப்போவுமே போயிட்டுருக்கும். ஸோ இப்போயும் அப்படி தான். ஜிமினுக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் அவரும் இப்போது கண்டினியூ பண்ணிகிட்டே அப்படியே இழுத்து உங்களை உள்ளே கூப்பிட்டு வராரு. ஏன்னா ரொம்ப நேரம் மழையில் நனைஞ்சா உங்களுக்கு ஜுரம் வந்துடும்ல, அதனால தான். இருந்தாலும் உங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணலையே. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே அவர் அப்படியே பெட்டிக்கிட்ட நடந்து போக, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் தான் அப்படியே ஜிமினை விளக்குறீங்க. என்ன உங்களால் மூச்சு வாங்க முடியல. ஜிமினும் அதை தெரிஞ்சு தான் உங்களை விடுறாரு. அப்போ நீங்கள் பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே, ஜிமின் என்ன நீ என்ன இப்படி பண்ணுற? இப்படி பண்ணாத ஜிமின், என்னால் மூச்சு விட முடியல. நான் என்ன சொன்னேன்? கொஞ்சம் கேப் விடுன்னு சொன்னேன்ல. ஆமாம் சொன்னதா, ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியலையேடி. என்ன பண்ண சொல்கிற? போ ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்போ ஜிமின் சரி ஓகே இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் அப்படியே மறுபடியும் உங்களை கிஸ் பண்ண வராரு. அப்போ நீங்கள் ஜிமின் போதும் அப்படின்ட்டு சொல்ல காட்டியும் அவர் மறுபடியும் வந்து அவங்க லிப்ஸை அப்படியே கேப்சர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, அப்படியே 2 பேரும் பெட்டில் தான் போய் விழுகிறீங்க. அப்போ ஜிமின் வயன் நீ சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு. அப்போது அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒன்றா கழட்டவும் ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீங்களுமே அப்படியே ஜிம்னோட ட்ரக்லேயே போக ஆரம்பிக்கிறீங்க. ஜிம்னும் நீங்கள் அவர் வழிக்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் தான் வருது அவர் ஃபேஸில். அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரோட ட்ரெஸ்ஸும் தரையில் கிடக்க நீங்கள் 2 பேரும் பெட்டில் தான் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே உங்களோட க்யூட்டான ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. சாரி க்யூட்டான இல்லை, ரொம்ப ஹாட்டான மேக் அவுட் செக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே தான் ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களும் ஜிம்னும் தான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மின் தான் ரொம்ப பதட்டமா, டாக்டர் என்னாச்சு வயனுக்கு என்னாச்சு, அவள் எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்ட்டு ரொம்ப பதறாரு. அப்போ நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ட்டு. அப்போது இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி பதறீங்க? புரியுது நீங்கள் எதுக்கு இப்படி பதறீங்கன்னு, கொஞ்சம் பொறுமை. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய டேஞ்சரெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஏன்னா ஹாப்பியான நியூஸா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, ஆமாம் வயன் நீங்கள் அம்மாவாக போகிறீங்க அண்ட் ஜிமின் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டே சிரிக்க. அப்போது நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் ஏன்னா டாக்டர் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா? நான் கரெக்டாக தான் ஜிமின் சொல்கிறேன் அப்படின்ட்டு டாக்டர் சொல்ல. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி எச்சியை முழுங்கிட்டு அப்படியே திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கொலை கண்ணில் பார்க்குறீங்க. அன்றைக்கி வாழைப்பழம் மாதிரி பேசிட்டு இப்போ இந்த நிலமையில வந்து நிற்க வச்சுருக்கல ஜிமின் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு தான் உங்களுது. அது ஜிமினால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அவர் டாக்டர் நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம், நல்லா ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு தான் எல்லாம் பண்ணோம், அப்புறம் எப்படி டாக்டர்? என்ன ஜிமின் நீங்கள் படிச்சிருக்கீங்க தானே, அதெல்லாம்
ஓகே தான் சம்டைம்ஸ்க்கு. ஆனால் எல்லா டைமுக்குமே அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்க தான் செய்யும் ஜிமின் அப்படின்ட்டு சொல்ல, அப்போ ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் தான் வயன் சாரி வயன் எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்ட்டு கிஞ்சிக்கிட்டே அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே போய் காரில் உட்காடுறீங்க. அப்போ ஜிமினும் வந்து அவரோட சீட்டில் உட்காந்துட்டு சாரி வயன் இப்போ சாரி சொல்ல என்ன பிரயோஜனம், அதுதான் என் வயிற்றில் பாப்பா வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் உன் வயிற்றில் இருக்க பாப்பா உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை ஜிமன், புரியுது நீ எதை பற்றி யோசிக்கிறேன்னு, ஆனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளாக நம்மளுக்கு கொடுத்த வரோம் வயன். எத்தனை பேர் பாப்பா இல்லாமல் தவிக்கிறாங்க, நம்மளுக்கு பாப்பா வந்திருக்கு, அதை நம்ம ஹாப்பியாக ஏற்றுக்கலாம் வயன் அப்படின்ட்டு ஜிமன் கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்கள் எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு தான் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமன் ஓகே வயன் உனக்கு பாப்பா பிடிக்கலன்னா சொல்லு, இப்பயே வா போய் அபோர்ஷன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, நீங்கள் அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, உனக்கு பிடிக்கலையா சொல்லு, எதா இருந்தாலும் உன்னோட விருப்பம் தான், ஏன்னா நீ தான் பெற்றுக்க போகிற, அதனால இது உன்னோட முடிவு தான். பாப்பா வேணுமா வேணாமான்னு நீயே முடிவு எடுத்துக்கோ வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ளே இல்லை அபோர்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் வேண்டிக்கிட்டு இருக்காரு. எங்கிட்ட நீங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாகவே இருக்கீங்க. அந்த டைம்லலாம் ஜிமினுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது, நீங்கள் வேணான்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அப்படியே ஜிமின் கையை பிடிக்க, அப்போ ஜிமின் திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஜிமின் நாம் இந்த பாப்பாவை பெற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோதான் ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைல் தான். அப்படியே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. நீங்களும் ஜிமின் பார்த்து, ஆமாம்ல பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்குல்ல, ஐயோ நான் அதை சொல்லலை, எனக்கு வலிக்குது, நீ எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுற தெரியுமா? ஓகே இதுக்கப்புறம் நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேன் சரியா அப்படின்னு ஜிமின் இப்பயே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்டாக மாறிட்டார். நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறீங்க. என்ன வயன் சிரிக்கிற? இல்லை நீ இருக்கியே, நீ ஒரு பெரிய பைத்தியம் ஜிமின். பைத்தியமா? ஓகே உனக்காண்டி நான் பைத்தியமாக இருக்க கூட ஓகே தான் அப்படின்ட்டு ஜிமின் இந்த நிலைமையிலையும் அப்படியே உங்களை கரெக்ட் பண்ண, நீங்கள் நீ இருக்கியே அப்படின்ட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமினுமே அப்படியே சிரிக்கிறாரு. அப்போன்னு பார்த்து லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆக, அப்போ நீங்கள் அந்த மழையை பார்த்தோன்னே அன்றைக்கி நடந்தது தான் ஞாபகம் வருது. ஜிமின் உங்களுக்காண்டி அந்நியாட்டில் போய் பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்தது, அதுக்கப்புறம் நடந்தது அப்படின்ட்டு எல்லாமே ஃப்ளாஷ்பேக்காக உங்களுக்கு வர ஜிமினுக்குமே அதே தான் வருது. ஸோ அதை நினச்சிக்கிட்டே ஜிமின் நாம் வாயேன் இந்த மலையில் கொஞ்ச நேரம் நனையலாம். வயன் இல்லை வேணாம் வயன், உன் வயிற்றில் பாப்பா இருக்குது, பாப்பா இருந்தால் என்ன வா அப்படின்னு நீங்கள் ஜிமினை பிடிச்சி இழுக்க, அப்போ ஜிமின் வயன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு, நீ வரலன்னா போ நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெளில போயிட்டு அப்படியே மலையில் அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் என்ன சைலண்ட்டாகவே இருப்பார், அவருமே வந்து அதுக்கப்புறம் அவங்க கூட தான் ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு உங்களோட லைஃப். அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை தாங்கன்னு தங்க தட்டில் வச்சு தாங்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இதோடையே இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு போங்க. சரி ஓகே, உங்களை நெக்ஸ்ட் ஒரு நியூ ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.